அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதால் இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆலோசனையான வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 89:47. இதுல மேல் பாகம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். நம்மளுடைய ஜீவன் நிலையானது அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம தேவன்கிட்ட கேட்கும் போது அப்படிதான் கேட்கணும். என்னுடைய ஜீவன் நிலையற்றது, என்னை நினைத்தருளும். எனக்குள் இருக்கிற ஜீவன் நிலையாக இருக்கிறது என்றால் அதை தாங்கி நிற்கக்கூடிய தேவன் என் கூட இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஜீவன் நிலையாக இருக்கிறது. 2 எண்ணம் இருக்கணும் நமக்கு. ஒன்று, என்னுடைய ஜீவன் நிலையற்றது, என்னுடைய ஜீவன் நிலையாக இருக்கிறதா. 2வது சொல்றேன், என்னுடைய ஜீவன் நிலையாக இருக்கிறதுனா நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஜீவன் நிலையாக இருக்கிறது. நம்மளுடைய ஜீவன் நிலையாக இருக்க வேண்டுமே ஆனால் அந்த ஜீவன் தந்த தேவன் நம்மளுடைய இருதயத்தில் இறுதி வரை ஆளுகை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமாக ஒன்று. அதை நீங்க நன்றா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தாமே உங்களுடைய ஜீவனை இன்னுமாக நிலை பெற்றதாய் மாற்றுவார். நீங்கள் உங்களுடைய ஜீவனை கொண்டாடுவதை பார்க்கிலும் ஜீவனை தந்த தேவனை கொண்டாடுங்கள். தேவன் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.